If y varies as the sum of two quantities, if y varies as the sum of two quantities of which one varies directly as x and other varies inversely as x. Inversely as x. If y is equal to 6 when x is equal to 4 and y is equal to 3 1 by 3 when x is equal to 3. Find the equation between x and y. என்ன கொடுத்துருக்குன்னா if y varies as the sum of two quantities, அப்போ y is proportional to a plus bன்னு போட்டுக்குவோம். ரெண்டு குவான்டிட்டி ஏன்னு ஒரு குவான்டிட்டி பின்னு ஒரு குவான்டிட்டி இதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். y is proportional to a plus b. அந்த ஏபியில் வந்து ஒன் வேரிஸ் டைரக்ட்லி as x, அதாவது ஏன்னு எடுத்துங்க ப்ரப்போர்ஷனல் டு எக்ஸ் அண்ட் அதர் வேரிஸ் இன்வர்ஸ்லி as x, அதாவது b is proportional to 1 by x. ஒய் வந்து ரெண்டு குவான்டிட்டிஸோட சம்முக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்குது. அதே சமயம் இந்த ரெண்டு குவான்டிட்டியை நான் ஏபின்னு எடுத்திருக்கேன். அதில் ஏ வந்து எக்ஸுக்கு ப்ரப்போர்ஷனலாகவும் பி வந்து எக்ஸுக்கு இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாகவும் இருக்குது. இதான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை ஏ வந்து என்னென்னு வச்சுக்கலாம், K1 எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டு ப்ரப்போர்ஷனாலிட்டி இருக்கிறதுனால பியை வந்து என்னென்னு வச்சுக்கலாம், K2 by எக்ஸ்னு வச்சுக்கலாம். K2 by எக்ஸ், ஏன்னா இது வந்து K1 into எக்ஸ், இது வந்து K2 by எக்ஸ்னு ரெண்டு கிடச்சிருக்கு. இதை கொண்டு இப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா K1x ப்ளஸ் K2 by எக்ஸ். இதுதான் நமக்கு தேவையான ரிலேஷன். ஏங்கிறது டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு எக்ஸ், பி வந்து இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு எக்ஸ். K1x ப்ளஸ் K2x, K2 by எக்ஸ், K1x ப்ளஸ் K2 by எக்ஸ். இதுதான் நமக்கு தேவையான ரிலேஷன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா y is equal to 6ம் x is equal to 4ம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 6 is equal to K1 into 4 ப்ளஸ் K2 by 4. இப்போ 6 is equal to 4 எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 4 இல்லை பார்த்தீங்களா, 1 இருக்க மாதிரி அர்த்தம். அப்போ இதோட 4 மல்டிப்ளை பண்ணும்போது ஏற்கனவே இங்கே ஒரு 4 இருக்குது. 4 into 4 16 K1ன்னு வந்துடும் ப்ளஸ் K2. 4 தான் இதுக்கு எல்சிஎம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 24 is equal to 16 K1 plus K2. அதாவது இது எப்படி எழுதிக்கலாம்னா 16 K1 plus K2 is equal to 24. இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கணும். இதை ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கணும். இப்போ ரெண்டாவது கேஸ் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ரெண்டாவது கேஸ் என்ன கொடுத்துருக்கு, y வந்து 3 1 by 3, x வந்து 3ன்னு கொடுத்துருக்கு. அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன், 3 1 by 3 அப்படிங்கிறத ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது 3 3s are 9, 9 plus 1 10 by 3ன்னு மாற்றிக்கணும். இதுதான் இதனுடைய மாற்றுறது. 3 3s are 9, 9 plus 1 10 by 3. அப்போ இந்த y வந்து இப்போ 3 1 by 3 is equal to K1 into 3 ப்ளஸ் K2 by 3. எக்ஸுக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ஒய்க்கு 3 1 by 3 சப்ஸ்டியூட் பண்ணி 3 1 by 3 எதுக்கு ஈக்குவல், 10 by 3க்கு ஈக்குவல். கீழே 3 எல்சிஎம் எடுத்தால் 3 into 3 என்ன ஆயிரும், 9 ஆயிரும். ஏன்னா இங்கே 1 இருக்க மாதிரி அர்த்தம். 1ஓட 3 பெருக்கினாதான் 3. இப்போ மேலே 3 பெருக்கணும், 9 K1 ப்ளஸ் K2. இப்போ இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆயிரும். ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு பக்கம் இருந்தால் கேன்சல் ஆயிரும். அப்போ நம்ம கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் என்ன, 10 is equal to 9 K1 ப்ளஸ் K2. அதாவது 9 K1 ப்ளஸ் K2 வந்து 10க்கு ஈக்குவல். இது ரெண்டாவது ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அதாவது நமக்கு என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிச்சு, 16 K1 ப்ளஸ் K2 is equal to 24 அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன். 9 K1 ப்ளஸ் K2 is equal to 10 அப்படிங்கிறது இன்னொரு ஈக்குவேஷன். இப்போ இதை வந்து நான் மைனஸ் பண்ணுறேன், 1லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணுறேன். இது ஒன்றாவது ஈக்குவேஷன், இது ரெண்டாவது ஈக்குவேஷன். சப்ராக்ட் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்னா கீழே சைன் மாற்றணும், ப்ளஸ்ஸாக மைனஸ், ப்ளஸ் மைனஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும். இப்படி சைன் மாற்றிட்டா இந்த K2 மைனஸ் K2 அடிபட்டுரும். 16ல் 9 போச்சுன்னா 7 K1,
24ல் 10 போச்சுன்னா 14. அப்போ K1 இஸ் ஈக்குவல் டு 14/7 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ K1ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 2. இப்போ நமக்கு K2ஓட வேல்யூ வேணும். இது ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் கொண்டே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் K1 இஸ் ஈக்குவல் டு 2 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் போடுறேன்னு வச்சுக்கோம். 16 × 2 ப்ளஸ் K2 இஸ் ஈக்குவல் டு 24. 32 ப்ளஸ் K2 இஸ் ஈக்குவல் டு 24. K2 இஸ் ஈக்குவல் டு 24 மைனஸ் 32. K2 இஸ் ஈக்குவல் டு -8. K1ஓட வேல்யூ என்ன? 2. K2ஓட வேல்யூ என்ன? -8. இப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் நம்ம? y இஸ் ஈக்குவல் டு K1x ப்ளஸ் K2/xன்னு ஒரு ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம்ல, அதில் போய் y இஸ் ஈக்குவல் டு 2x, இந்த K1ஐயும் K2ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2x மைனஸ் 8/x. K2 வந்து -8. இதுதான் வந்து ரிலேஷன் பிட்வீன் y and x. நம்ம கேட்டிருக்கிறது ரிலேஷன் பிட்வீன் y and x. y varies as the sum of two quantities a plus b க்கு ப்ரொபோர்ஷனல். a வந்து xக்கு ப்ரொபோர்ஷனல், b வந்து 1/xக்கு ப்ரொபோர்ஷனல். அப்போ a வந்து K1xக்கு ப்ரொபோர்ஷனல், b வந்து K2/xன்னு எடுத்துப்போம். அப்போ y வந்து K1x ப்ளஸ் K2/x. இதுதான் நமக்கு வேணுங்கிற ஈக்குவேஷன். இதில் முதல்ல y 6 x 4 சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். ஏன்னா K1ம் தெரியாது, K2ம் தெரியாது. அது ஒன்று இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி y3 1/3 x3 சப்ஸ்டியூட் பண்ணி K1 ப்ளஸ் K2ல் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது நமக்கு K1ஓட வேல்யூவும் K2ஓட வேல்யூவும் கிடைக்கும். அதை கொண்டே நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஈக்குவேஷனில் K1 K2க்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன்.